எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு இந்த மூச்சு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு அருட்கொடை. இதெல்லாம் 12 மாதங்கள் நமக்கு இருக்கிறதா அல்லவா? 12 மாதம் நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய நாட்டில் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் வழியில ஒரு கோயில் தெரிஞ்சா போதும், செருப்பை கலட்டி அவங்க கையை குமிச்சிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் முன்னாடி போவாங்க. ஆனா நமக்கு பள்ளிவாசல பக்கத்துல இருந்தும் பள்ளிவாசலுடைய அந்த இமாமு கிடைச்சும் பள்ளிவாசல் கிடைச்சும் நமக்கு அந்த பாக்கியம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வை மறந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்க மாட்டானா? உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த பலஸ்தீன் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள், அவருக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்து விட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியமும், பள்ளிவாசல் உட்காரக்கூடிய பாக்கியமும், மஸ்ஜித்ல அதான் சொல்லப்படக்கூடிய அந்த பாக்கியமும் எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு நீங்கள் என்னை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். அல்லாஹ் நம்மிடம் கேட்பானா இல்லையா? வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்துணை நிஅமத்துகள் அருட்கொடை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். பல பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தார்கள், உங்களுக்கு குழந்தை கொடுத்தேன், என்ன செஞ்சீங்க? வெறும் சாப்பாடு கொடுக்கிறது, அவங்களுக்கு துணி கொடுக்கிறது, இதுதான் நம்மளுடைய பொறுப்பா? பள்ளி வாசல்ல அவர்களை அனுப்புவதற்கு எப்பயாவது நம்ம அவங்கள சொல்லி இருக்கோமா? பள்ளி வாசல்ல வாங்க, தொழுவுங்க, குர்ஆனை படிங்க. ஏன்? ஏன்னா நமக்கு பல பேருக்கு குர்ஆன் படிக்க தெரியாது. ரமதானுக்கு ஏன் சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். ரமதானுக்கு ஏன் சிறப்பு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். வேற மாதங்கள் இந்த குர்ஆன் இறக்கி இருந்தால் அந்த மாதத்திற்கு சிறப்பு உண்டு. அப்ப ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறான். ஆக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது நாம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஒரு நியத் வைத்தால் அதை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அஹப்புல் அமலி இலல்லாஹ், அஹப்புல் அமல், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் எது தெரியுமா? இன் கல்ல வ அதுவம, அது சிறிதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்றீங்க, எப்பயுமே சொல்றீங்க. திடீர்னு ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுறார், அந்த மனிதனை விட எப்போதும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறான் பாருங்க, அந்த மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. காரணம், எப்போதும் அவன் அல்லாஹ்வை மறக்காமல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறான். அப்ப சிறிய அமலாக இருந்தாலும்